விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவுடைய அடுத்த பயணம் என்ன, இந்த விலகலுக்கான காரணம் என்ற நிறைய கேள்விகள் இருக்குது. நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் இணைந்திருக்கிறார். அருணன் வணக்கம். ஆதவ் அர்ஜுனாவுடைய விலகல் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்புலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது சரியான முடிவு. என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு முன்பே அவர் விலகி இருக்க வேண்டும். காரணம், தான் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி, அந்த கூட்டணிக்கு எதிராக பேச போவது என்று அவர் முடிவு செய்து விட்டார். ஆனால் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அங்க போய் பேசினா அந்த கட்சி தலைமைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல். இந்த வேலையை அவர் செய்தார். அது நியாயமற்றது என்று நான் அப்போது உணர்ந்தேன். ஆகவே இப்ப விசிகாவுக்கு அதனுடைய தலைமைக்கு வேற வழி இல்லாம அவரை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்தது. இடைநீக்கம் செய்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சில வீடியோக்கள் விடுறாரு, சில பதிவுகள் போடுறாரு. அது பூரா பார்த்தா அவருடைய சொந்த கருத்தாக இருக்கிறது ஒழிய இப்பொழுதும் விசிகா என்கிற கட்சியினுடைய கருத்துக்கு உட்பட்டு அவர் பேசுவதாக எழுதுவதாக தெரியவில்லை. அப்பதான் ரொம்ப கச்சிதமாக திரும்ப அவர்கள் அந்த பேட்டியில ஒண்ணு சொன்னாரு, அவருக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு என்று. அப்ப அதை பார்த்துட்டு தான் முழுவதுமாக விலகுவதாக விசிகாவில் இருந்து என்று இப்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது மிகவும் சரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை உண்டு ஒரு கட்சியில இருப்பது. ஆதவுடைய விலகலால இப்ப விசிகா திமுக இடையில உரசல் இருக்கு, மனக்குமுறல் இருக்குன்னா பேசியிருந்தாங்க. அதெல்லாம் முற்று பெற்றுமா? இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இவரை பொறுத்தவரையில முற்று பெற்றும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கட்சியில இருந்து விலகிட்டார். ஆக இனிமே அவர் பேசுறது பற்றி திமுக கவலைப்படாதுல்ல. இயல்பா ஒரு கட்சி, திமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சி விசிகா. அதுல இவரு ஒரு துணை பொதுச் செயலாளர். அவரை திமுக கூட்டணிக்கு எதிராக, குறிப்பா திமுக தலைமைக்கு எதிராக பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. அது இன்னொரு கட்சி தலைவர் வச்சுக்கிட்டு, விஜய் அவர்களை வச்சுக்கிட்டு. அப்ப திமுகவுக்கு சிக்கல் வரத்தானே செய்யும். ஆகவே அந்த இடைநீக்கம் என்பது ஒரு வகையில பிரச்சனையை ஓரளவுக்கு முடிச்சு வச்சது. இப்ப இவரே விலகிட்டாரு. ஆகவே இந்த பிரச்சனை இந்த வகையில முடிச்சு போகுது. அவருக்கு என்று ஒரு பாதை இருக்குமே, அதுல போகலாம். என்னுடைய கவலையில அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன். இன்றைக்கு பிரதானமான எதிரி என்று திமுக கூட்டணி பார்ப்பது பாஜகவை, அதனுடைய மோடி அரசை. இப்ப கூட பாருங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற விவகாரம். இப்ப நாளைக்கு அது வரும், நாங்க இப்ப வரலேன்னு வருது. ஆனால் இந்த தொடருக்குள்ளேயே கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்கு என்று சொல்லி 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டறிக்கை கூட வந்திருக்குது. ஆகவே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அறிமுக கட்டத்திலேயே அதை எதிர்க்கணும்னு. அப்ப ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது மாநில சுயாட்சிக்கு, சொல்லப்போன மாநிலங்களுக்கு எதிரானது. இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறார். கவனிச்சிங்களா அர்ஜுனா? சாதி ஆதிக்கங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு, உண்மைதான். ஆனா அந்த சாதி ஆதிக்கத்துக்கு மூலமான மனுவாத சிந்தனை உடையது பாஜக. அதை இயக்குகிற RSS அவற்றையெல்லாம் ஏற்று பேசாம இவர் ஜாதி ஆதிக்கத்தை எதுக்குறது என்னது? அதுவே இது அவருடைய நிலைப்பாடு நியாயமற்றது, சரியற்றது. அது அவர் விசிகாவிலிருந்து விலகியது என்பது மிக பொருத்தமான செயல் என்றுதான் நான் பார்க்கிறேன். விசிகாவிலிருந்து அவர் விலகி இருப்பது பொருத்தமான செயல். இவர் மூலமாக எழுந்த இந்த கூட்டணி சர்ச்சைகளுக்கு இப்போது முடிவு கிட்டிருப்பதாக கூட பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி பேராசிரியர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.